நான் மாலதி, வயது 28. எல்லோரும் என்னை அழகி என்று அழைப்பார்கள். மாநிறம், நீண்ட கருமையான கூந்தல், புன்னகையில் ஒரு மந்திரம் இருக்கிறது என்று என் அம்மா கிண்டலாகச் சொல்வாள். மாலு, உன் சிரிப்பு கோவில் மணி மாதிரி ஒலிக்குது. நான் காம் படித்தவள். ஆனால் திருமணத்திற்கு பிறகு என் உலகம் என் கணவர் விஜயையும் மாமியார் சரஸ்வதியையும் மட்டுமே சுற்றி இருந்தது. நாங்கள் தமிழ்நாட்டின் கரூருக்கு அருகே மணவாசி என்ற அமைதியான கிராமத்தில் வாழ்கிறோம். பசுமையான வயல்கள், மழை பெய்யும்போது மண்ணின் வாசனை, காற்றில் மிதக்கும் கோவில் மணியின் ஒலி, இந்த ஊர் என் இதயத்தின் ஒரு பகுதி. ஆனால் இந்த அமைதியான மணவாசியில் என் வாழ்க்கை ஒரு புயலால் சுக்கு நூறாக உடைந்தது. இந்த கதையைச் சொல்லும்போது என் கண்ணீர் என் குரலுடன் கலந்து என் வலியை உங்களுக்கு உணர்த்தும் என்று நம்புகிறேன். இது என் இதயத்தின் கதறல், என் நம்பிக்கையின் உடைவு, ஆனால் அதையும் தாண்டி எழுந்து நிற்கும் என் தைரியத்தின் கதை. என் கணவர் விஜய், வயது 32. அவனை முதல் முறை பார்த்தபோது என் இதயம் ஒரு கணம் நின்று விட்டது. உயரமான உருவம், அகலமான தோள்கள், கருத்த முகத்தில் ஒரு கம்பீரமான புன்னகை. அவனுடைய அடர்ந்த மீசை, கூர்மையான கண்கள், அவன் பார்க்கும்போது உலகமே என்னை பார்ப்பது போல் உணர்ந்தேன். அவன் வெள்ளை சட்டை அணியும்போது அவன் வலிமையான உடல் இன்னும் கவர்ச்சியாக மின்னும். காலை உடற்பயிற்சியில் அவன் முதுகில் வியர்வை முத்துக்கள் மின்னும்போது நான் அவனை மயங்கி பார்த்த நாட்கள் உண்டு. அவன் அரசு அலுவலகத்தில் கிளார்க்காக வேலை செய்கிறான். வரலாறு படித்தவன், புத்தகங்களின் மீது தீராத காதல் கொண்டவன். அவனுடைய பழக்கங்கள் ஒரு ஒழுங்கை காட்டின. காலையில் தோட்டத்தில் நடைபயிற்சி, காபி குடித்துக்கொண்டே செய்தித்தாள் படிப்பது, இரவில் புத்தகங்களுடன் அமைதியாக உட்கார்ந்திருப்பது, இவை எல்லாம் என்னை அவனிடம் இன்னும் நெருக்கமாக்கின. அவன் ஒரு அமைதியான மனிதன், ஆனால் கோபம் வந்தால் புயல் போல் மாறுவான். இரவில் அவன் என் கையை பிடித்து, மாலு, நீ இல்லாம இந்த வாழ்க்கை இல்லை என்று சொல்லும்போது என் இதயம் உருகிவிடும். ஆனால் அந்த அன்பான வார்த்தைகளுக்கு பின்னால் ஒரு ரகசியம் மறைந்திருப்பது எனக்கு தெரியவில்லை. என் மாமியார் சரஸ்வதி, வயது 50. வயதை மறுக்கும் அழகு அவளுக்கு. மெலிந்த உருவம், மென்மையான சருமம், நீண்ட கருமையான முடி. அவள் முடியை வாரி குங்குமப் பொட்டு வைத்து பட்டுப்புடவை கட்டும்போது ஒரு ராணி போல் தோற்றமளிப்பாள். அவள் கண்கள் கூர்மையானவை, உதடுகள் இயற்கையாக சிவந்தவை, சிரிக்கும்போது கன்னத்தில் தோன்றும் குழி அவளை இளமையாக காட்டியது. அவள் நடை ஒரு கவிதை, கைகளில் வளையல்கள் மணியோசை போல் ஒலிக்கும். பள்ளி படிப்பு மட்டுமே முடித்தவள், ஆனால் வாழ்க்கையின் அனுபவம் அவளை ஒரு புத்திசாலியாக மாற்றியிருந்தது. அவள் பழக்கங்கள் ஒரு குடும்பத்தின் இதயமாக இருந்தன. காலையில் வீட்டு கோவிலில் பூஜை செய்வாள், பிறகு சமையலறையில் நுழைந்து அன்றைய உணவை திட்டமிடுவாள். அவள் கைகளால் உருவாகும் இட்லி, சாம்பார், ரசம், அந்த வாசனை வீடு முழுவதும் பரவி என் பசியை தூண்டும். மாலையில் தோட்டத்தில் ரோஜா செடிகளை பராமரிப்பாள், ஒவ்வொரு பூவையும் தாய் பாசத்துடன் தொடுவாள். பக்கத்து வீட்டு அக்காக்களுடன் உட்கார்ந்து கிராமச் செய்திகளை பரிமாறுவாள். அவள் சிரிப்பு வீட்டை ஒளிர வைக்கும். அவள் செய்யும் மிளகு ரசம் என் நாக்கில் இன்னும் உயிர்ப்புடன் இருக்கிறது. ஆனால் அந்த அழகு, அந்த பழக்கங்கள் எல்லாம் ஒரு முகமூடி என்று நான் எப்படி அறிந்திருப்பேன்? எங்கள் வாழ்க்கை முதலில் ஒரு கனவு போல் இருந்தது. மாலையில் விஜய் வேலையிலிருந்து திரும்பி வந்ததும் மூவரும் உட்கார்ந்து சாப்பிடுவோம். சரஸ்வதி தன் இளமை கால கதைகளைச் சொல்லி எங்களை சிரிக்க வைப்பாள். விஜய் அவன் புத்தகங்களைப் பற்றி பேசுவான். சில சமயங்களில் என் கையை பிடித்து, மாலு, உன்னோட இந்த புன்னகை என் உலகம் என்று கண்ணடிப்பான். ஆனால் கடந்த சில மாதங்களாக என் மனதில் ஒரு சந்தேகத்தின் நிழல் தோன்றியது. விஜயும் சரஸ்வதியும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து மணிக்கணக்கில் பேசுவதை கவனித்தேன். முதலில் அது தாய் மகன் பாசமாகத் தோன்றியது, ஆனால் பின்னர் அது என் இதயத்தை உறுத்தத் தொடங்கியது.
நான் சமையலறையில் இருக்கும்போது அவர்கள் வீட்டின் பின்கட்டில் மூடிய கதவுக்கு பின்னால் மெதுவாக பேசுவார்கள். அவர்களின் குரல்கள் மென்மையாக, சில சமயங்களில் சிரிப்புடன் கலந்து என் காதுகளை எட்டும். ஒருமுறை நான் அருகில் சென்றபோது சரஸ்வதி திடீரென கதவை திறந்து, "மாலு, சாம்பார் நல்லா வந்திருக்கு, சுவை பாரு" என்று சிரித்தாள். ஆனால் அவள் கண்களில் ஒரு பதற்றம் மின்னியது. வார இறுதிகளில் நான் கோவிலுக்குச் சென்றால் அவர்கள் மாடியில் உட்கார்ந்து மணிக்கணக்கில் பேசுவார்கள். மாடியில் இருந்து வரும் அவர்களின் சிரிப்பு என் இதயத்தில் ஒரு முள்ளை ஆழமாக குத்தியது. ஒரு மாலை நான் வெளியே சென்று திரும்பி வந்தபோது அவர்கள் தோட்டத்தில் ரோஜா செடிகளுக்கு இடையே நின்று கைகளை பிடித்துக்கொண்டு பேசிக்கொண்டிருந்தார்கள். விஜயின் கண்கள் சரஸ்வதியை ஒரு காதலன் பார்க்கும் பார்வையுடன் இருந்தது. அவர்களின் உடல்கள் ஒருவரையொருவர் நெருங்கி அந்த நெருக்கத்தில் ஒரு தவறான உணர்வு மறைந்திருந்தது. சில இரவுகளில் நான் தூங்கச் சென்ற பிறகு அவர்கள் சமையலறையில் சந்தித்து மெதுவாக பேசுவார்கள். அந்த இரவு மௌனத்தில் அவர்களின் குரல்கள் என் தூக்கத்தை கெடுத்து என் மனதில் சந்தேகத்தை விதைத்தன. ஒரு இரவு சமையலறையில் இருந்து வந்த மென்மையான சிரிப்பு என் இதயத்தை குத்தியது. "இது தாய் மகன் பாசமாகத்தான் இருக்கும்" என்று நான் என்னை சமாதானப்படுத்தினேன். ஆனால் அந்த சந்தேகம் என் இதயத்தை கரித்து என் தூக்கத்தை திருடியது. ஒரு மழை பெய்யும் மாலை நான் வழக்கத்தை விட முன்னதாக வீட்டுக்கு வந்தேன். மணவாசியில் மழை பெய்யும்போது வயல்களில் பசுமை மின்னும், காற்று குளிர்ச்சியாக இருக்கும், மண்ணின் வாசனை இதயத்தை ஆறுதல் செய்யும். ஆனால் அந்த மாலை என் வாழ்க்கையை இருட்டாக்கியது. வீடு அமைதியாக இருந்தது, கதவு பூட்டப்படவில்லை. மெதுவாக உள்ளே நுழைந்தேன். படுக்கையறையிலிருந்து மெல்லிய பேச்சு சத்தம், மென்மையான சிரிப்பு என் இதயத்தை பதற வைத்தது. மெதுவாக கதவை திறந்து பார்த்தேன். அந்தக் காட்சி என் உயிரை உறைய வைத்தது. விஜயும் சரஸ்வதியும் தகாத உறவில் ஈடுபட்டிருந்தனர். என் கண்கள் கலங்கின, கைகள் நடுங்கின, இதயம் உடைந்து சிதறியது. "விஜய், அம்மா" என்று அலறினேன். ஆனால் என் குரல் எனக்கே கேட்கவில்லை. என் இதயம் கதறியது, என் கனவுகள் தகர்ந்தன. நான் கண்ணீருடன் வீட்டை விட்டு வெளியே ஓட்டினேன். மழையில் நனைந்து வயல்வெளி ஓரமாக உட்கார்ந்து என் வாழ்க்கையை நினைத்து கதறினேன். என் காதல், என் நம்பிக்கை, என் கனவுகள் எல்லாம் அந்த மழையில் கரைந்து போனது. மணவாசியின் அந்த மழை என் இதயத்தை நனைத்து என் வாழ்க்கையை உடைத்தது. அந்த இரவு நான் தூங்கவே இல்லை. என் மனதில் 1000 கேள்விகள். நான் என்ன தவறு செய்தேன்? என் காதல் ஏன் இப்படி துரோகமானது? நான் அவர்களுக்கு என்ன குறை வைத்தேன் என்று மனம் கதறியது. விஜயை உயிருக்கு உயிராக நேசித்தேன், சரஸ்வதியை ஒரு தாயாக மதித்தேன். ஆனால் அவர்கள் என் இதயத்தை கசக்கி என் நம்பிக்கையை உடைத்தார்கள். அந்த இரவு என் வாழ்க்கையின் மிக நீண்ட இரவாக இருந்தது. மறுநாள் காலை விஜயிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் என் பெற்றோர் வீட்டுக்கு சென்றேன். கரூரில் என் அம்மாவின் மடியில் தலை வைத்து என் வலியை அழுது தீர்த்தேன். அவர்களும் அதிர்ந்து என்னை ஆறுதல் செய்தார்கள். என் அம்மாவின் கண்களில் கண்ணீர், என் அப்பாவின் மௌனம், அவை என் வலியை இன்னும் ஆழமாக்கின. இப்போது நான் ஒரு முடிவெடுத்திருக்கிறேன். இந்த உறவில் இனி ஒரு நொடி கூட இருக்க முடியாது. என் வலி, என் கோபம், என் உடைந்த இதயம், இவை எல்லாம் என்னை தளர வைத்தாலும் நான் மீண்டும் எழுவேன். என் படிப்பு, என் திறமை, என் தைரியம், இவை என்னை மீட்டெடுக்கும். மணவாசியின் அந்த மழை மாலை என் வாழ்க்கையை மாற்றிவிட்டது. ஆனால் நான் மாலதி, உடைந்தாலும் உயர்ந்து நிற்பேன். என் இதயத்தின் காயங்களை ஆற்ற நான் ஒரு புதிய பயணத்தை தொடங்குவேன். இந்த வலி என்னை உடைத்திருக்கலாம், ஆனால் என் உறுதியை உடைக்க முடியாது. மாலதி, விஜய், சரஸ்வதி இவர்கள் நம்மைச் சுற்றி வாழும் மனிதர்களாக இருக்கலாம். மாலதியின் வலி, நம்பிக்கை துரோகத்தால் உடையும் ஒரு பெண்ணின் கதறல்.
விஜயும் சரஸ்வதியும் அவர்களின் அழகும் பழக்கங்களும் மற்றவர்களை ஈர்த்தாலும் அவர்களின் தவறான செயல்கள் ஒரு குடும்பத்தை உடைத்து ஒரு இதயத்தை காயப்படுத்தியது. இந்த கதை நமக்கு ஒரு எச்சரிக்கை, நம்பிக்கையும் நேர்மையும் ஒரு உறவின் அடித்தளம். துரோகம் எந்த வடிவத்தில் வந்தாலும் அது இதயங்களை உடைக்கும், கனவுகளை சிதைக்கும். நாம் நம்மைச் சுற்றிய உறவுகளில் நேர்மையை, மரியாதையை பேணுவோம். மாலதி போல் வலியை எதிர்கொண்டு தைரியமாக எழுவோம். ஆனால் அத்தகைய வலி யாருக்கும் வராமல் பார்த்துக் கொள்வோம். கதை மாலதியின் பார்வையில் உணர்ச்சிகரமாகவும் சுவாரஸ்யமாகவும் விரிவாகவும் எழுதப்பட்டுள்ளது. கணவர் மற்றும் மாமியாரின் அழகு, பழக்க வழக்கங்கள், தனிமை சந்திப்புகள் ஆகியவை மேலும் ஆழமாக விவரிக்கப்பட்டு கதையை உணர்ச்சி ததும்பும் வகையில் விரிவாக்கப்பட்டுள்ளன.